ஆமென். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே என்னையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமுக்கு எப்படியோ அப்படியே எனக்கும். ஆமென். தாவீதுக்கு எப்படியோ அப்படியே எனக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றான், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆபிரகாமுடைய நாட்கள் முடிஞ்சது, ஈசாக்குடைய நாட்கள் முடிஞ்சது, ஆமென், யாக்கோபுடைய நாட்கள் முடிஞ்சது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம், எல்லாருடைய நாட்களும் முடிஞ்சது. இப்போ நம்மளுடைய நாட்கள். ஆனால் ஆண்டவர் மட்டும் மாறவே இல்லை. அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோட பேசுவாராக. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்ன ஸ்கேல்னா அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். விசுவாச அறிக்கை செய்யலாமா? ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நீங்க சொல்லுங்க, ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா. ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம். ஓ, ஆகும், எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத செய்பவன் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே. ஓ, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மாலாகாத காரியம், மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. எல்லாம் அவராலே கூடும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் தலைவலியை அவரால் மாற்ற முடியுமா? என் காய்ச்சல் அவரால் மாற்ற முடியுமா? என் வயிற்று வலியை மாற்ற முடியுமா? என் கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலியை மாற்ற முடியுமா? வயிற்று வலியை அவரால் மாற்ற முடியுமா? சரி, கேன்சர் வந்தா முடியுமா? அப்படியா? அவரால் முடியுமா? சரி, ஓகே. எனக்கு 500 ரூபாய் ஆண்டவரால் தர முடியுமா? 5000 ரூபாய் தர முடியுமா? 5 லட்சம் ரூபாய் தருவாரா? 5 கோடி? அப்படியா? சரி, ஓகே, கண்டிப்பா. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்களோட விசுவாசத்தை பார்க்கும்போது. நான் கேட்குறேன், 5 கோடி ரூபா ஆண்டவர் தருவார், கேன்சர் வந்தாலும் சுகமாக்குவார். இப்போ திருச்சியில் ஒரு வீடு கட்டணும், உங்கள் பொன்மலையில் ஒரு வீடு கட்டணும். எவ்வளோ செலவாகும்? 50 லட்சம் செலவாகுன்னு வச்சுக்கலாமா? சரி, இப்போ 50 லட்சம் வீடு செலவு பண்ணி வீடு கட்டணும். நம்மகிட்ட இடம் இருக்குது, 5 சென்ட்டில் இடம் இருக்குது, அதில் 50 லட்சத்துக்கு வீடு கட்டணும். எல்லாம் பிளாட்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் பிளான்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது 50 லட்சம் இருந்தால் என்ன பண்ணிடலாம்? வீடு கட்டிடலாமா? கட்டிடலாமா? நிச்சயமாக கட்டிடலாம். ஆனால் 50 லட்சம் வேணுமே. சரி, இப்போ 50 லட்சம் நமக்கு தேவை. அடுத்து நம்ம என்ன செய்வோம்? கொடுத்துருவார். ஆமாம், அம்மாவோட விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. சரி, ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 50 லட்சம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? லோன் அப்ளை பண்ணுவோம். ஜெபத்தோட. எப்படி? ஜெபத்தோட எஸ்பிஐயில் அப்ளை பண்ணலாமா? கனரா பேங்க்ல அப்ளை பண்ணலாமா? HDFCயில் அப்ளை பண்ணலாமா? பண்ணுவோமா மாட்டோமா? பண்ணுவோமா மாட்டோமா? ஆமாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? 5 கோடி ஆண்டவர் தருவார், பேங்க் மூலமாக தருவார். அப்படியா? இப்போ நம்மளுடைய வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்துக்கும் வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அல்லேலூயா. நான் லோன்லாம் வாங்கக்கூடாது, டாக்டர்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. என்னுடைய விசுவாசம் வார்த்தை அளவில் மாத்திரம் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. 50 லட்சம் லோன் போட்டு வீடு கட்டணும் அப்படின்னு அடுத்தது நம்மளுடைய எண்ணங்கள் எங்கே போகுது அப்படின்னா, லோன் வாங்கணும். அல்லேலூயா. ஆனால் சர்ச்சில் என்ன சொல்கிறோம்? ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும் அப்படின்ட்டு லோன் அப்ளிகேஷன் எடுத்து, ஆண்டவரே இந்த லோன் அப்ளிகேஷனை சாங்ஷன் பண்ண உம்மாலே ஆகும். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? நீயோ கடன் வாங்குவாய். எங்கேயாவது இருக்கா? நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆனால் நம்ம லோன் அப்ளிகேஷனில் பைபிளை மடித்து வச்சுட்டு பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற வழி இல்லை. பாஸ்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அல்லேலூயா. அதாவது இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் அந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், லோன் வாங்க போகிறோம். அந்த நேரத்தில் இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, முதல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் சொன்னால் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பாஸ்டர் சொன்னாங்கன்னா ஓகே இவர் சரியில்லை போல இருக்குது, ஒரு லோன் வாங்குறதுக்கு ஜபிக்க சொன்னால் ஜபிக்க மாட்டேன்றாரு, எனக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, சர்ச்சை மாற்றிட வேண்டிதான். அல்லேலூயா. அல்லே. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அப்போ 50 லட்சம் தேவை. என்ன பண்ணலாம்? இம்மீடியட்டாக நமக்கு 50 லட்சம் தேவை. என்ன பண்ணலாம்? என் விசுவாசம் வார்த்தையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் இருக்கணும். ஆமென். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சென்னைக்கு நாங்கள் வரும்போது கூலி வேலை செய்கிறவங்களாக தான் வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்.
எனக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இந்த பட்டணத்தில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஊருக்கு ஒதுக்கு அவுட்டரில் ஒரு சின்ன இடத்த வாங்கினோம். ஆனால் வீடு கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. லோன் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இத்தனை லட்சத்துக்கு இவ்வளோ வட்டி கட்டணும், அதை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரெண்டாவது எங்கள் சபையிலையும் சொன்னாங்க, லோன்லாம் வாங்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் பசங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் வீடு கட்ட முடியல, தாமதமாயிட்டே இருந்துச்சு. கிடைக்கல, லோன் கிடைக்கல. ரெண்டாவது பணம் இல்லை, எப்படி கட்டுறது? நானும் என்னுடைய கணவரும் கூலி வேலை செய்கிறவங்க. அப்போது ஒரு சில ஆண்டுகள் அப்படியே அது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு, வீடு கட்ட முடியல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னென்னா, நான் லோன் வாங்க மாட்டேன், பேங்க்கில் லோன் வாங்க மாட்டேன். கர்த்தர் என் கரத்தை பலப்படுத்துவார், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அவங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு எதுவுமே தெரில, ஒரு சோர்ஸும் தெரில, என்ன எப்படி ஆகும் தெரியாது. அப்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த படிச்சுட்டு இருந்த அந்த பிள்ளைங்க படித்து முடித்து ஒரு சின்ன வேலையில் சேர்ந்தாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சார், அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிச்சார். அவங்க சொன்னாங்க, என் வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, ஆனால் 50 லட்சம் செலவு பண்ணி 5 வருஷமாக இந்த வீட்டை கட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா இதுக்கு நீ லோன் வாங்கியிருக்கலாமே, இதுக்கு நீ கடன் வாங்கி பண்ணியிருக்கலாமே, சீக்கிரம் வீடை கட்டி முடிச்சிருப்பே அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் 5 வருஷம் அந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இருந்த திருப்தி, சந்தோஷம், சமாதானம் 50 லட்சம் இமீடியட்டாக லோன் வாங்கி அந்த வருஷத்தில் கட்டியிருந்தாலும் எனக்கு கிடச்சிருக்காது. கர்த்தர் இந்த வீட்டை முழுவதுமாக எனக்கு சுதந்திரமாக தந்தார். அல்லேலூயா. அவங்கள பார்க்கும்போது, அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நம்ம ஆராதிக்கிற இயேசு 500 ரூபாய்க்கு மட்டும் தெய்வம் இல்லை, அவர் 50 லட்சத்துக்கும் அவர் தான் தேவன். அல்லேலூயா. அதனால் என்னுடைய விசுவாசம் வாயளவில் பாட்டு பாடுற அப்படியே முடிஞ்சிடக்கூடாது, என் வாழ்க்கையிலும் இருக்கணும். முதலாவது நான் யாரை தான் தேடுவேன்? அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அதுதான் விசுவாசம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனக்கு நன்மை அப்படின்னா அது எங்கேருந்து தான் வரணும்? அல்லேலூயா. விசுவாசத்தில் நின்று பாருங்க. ஆமென். விசுவாசத்தில் நான் அப்படிதான் நிற்பேன். ஆண்டவரை நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், நின்று பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் விசுவாசத்தை அவர் கனம் பண்ற ஆண்டவர். ஆமென். என் விசுவாசத்தை என்ன பண்றாருங்களா? ஹானர் பண்றாராம். அல்லேலூயா. இப்போ நான் விசுவாசமாக நின்று, ஆண்டவரை நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், நான் கடன் வாங்கி பண்ண மாட்டேன், அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது பண்ணிடலாமா? இல்லை, நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் அல்ல, செய்து முடித்தவர். சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நான் விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர். அல்லேலூயா. சேர்ந்து அந்த ஒரே ஒரு சரணத்தை பாடலாமா? விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். இந்த காலையில் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய நடுவில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் அறிவார். அல்லேலூயா. உங்கள் தேவையை உங்களை காட்டிலும் நன்றாய் அறிந்தவர் அவர். ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குகிற தேவன் அவர். ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் அவர். ஆமென். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியிறாங்க, சுத்தி முத்தியும் தேடி பார்க்குறாங்க, ஒரு தண்ணியும் காணோம். ஆனால் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தபோது ஒரு தண்ணீர் துறவை கண்டார். அல்லேலூயா. தண்ணீர் துறவை இருக்கும், ஆனால் தெரியாது, கர்த்தர் தான் கண்ணை திறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. ஆவாந்தீர வழியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. பாடலாமா? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. ஆவாந்தீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே.
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான். சொல்லுங்க, ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான். ஓ, ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே, நான் ஆராதிக்கிற என் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு இது கடினமானது தான், ஆனால் அவருடைய பார்வைக்கு கடினமானது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாது என்று நம்ம பவுண்டரி, நம்ம தான், மனுஷங்களுக்கு தான் ஒரு பவுண்டரி இருக்குது. இவ்வளோ தான்ப்பா அவங்க உதவி செய்ய முடியும், இவங்கள தான் அவங்க நமக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருக்கு பவுண்டரிஸ் எல்லாம் கிடையாது. எல்லை இல்லாத தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதிய பாடல் இந்த வாரம் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆமென். பாடலாமா? சங்கீதம் 91 ஆண்டவர் எனக்கு பாடலாக தந்தார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அப்படி சொன்னா என்ன நடக்கும்? எதுக்கு நான் அப்படி சொல்லணும்? அடுத்த வசனம் வாசிங்க. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்போ? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கவர் என்று சொல்லும்போது, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமுமாகும். அல்லேலூயா. சரி, என்ன நடக்கும் இப்படிலாம் நான் அவரை சொல்லும்போது, அவர் என்னை இப்படி பாதுகாக்கும் போது என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அதோட எண்ட் ரிசல்ட் என்ன? 13வது வசனத்தை வாசிங்க. 11 காக்கும்படி உனக்காக கட்டளையிடுவார். அடுத்த வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள். 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், இப்படி நான் அவரிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் துருகமாகிய என் ஆண்டவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியினாலே, என் அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை நான் அறிந்திருக்கிறபடியினாலே, என் தேவனை நான் அறிந்திருக்கிறபடியினாலே என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் என் அடைக்கலம், இயேசு என்ற நாமம் என் தஞ்சம், இயேசு என்ற நாமம் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரை பார்த்து சொல்லுவேன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும்? என்னை கைவிடாத தேவன், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமேஜ் ரொம்ப எளிமையான பாடல் தான். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுறதுக்கு எளிமையான பாடல் வரிகள் தான். என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே.
பாடுங்க. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் உன்னதமானவரே, உயர் மறைவினில் காத்திடுமே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து காத்திடுமே. பாடலாமா? உன்னதமானவரே, உன்னதமானவரே, உயர் மறைவினில், உயர் மறைவினில் காத்திடுமே, உந்தன் சிறகுகளின், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து காத்திடுமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம், என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன், என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் தேவன், என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நான் நம்பும் உன்னதமானவரே, உன்னதமானவரே, உயர் மறைவினில் காத்திடுமே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து காத்திடுமே. பாடலாமா? உன்னதமானவரே, உயர் மறைவினில் காத்திடுமே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து காத்திடுமே. என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன்
நீர் மாத்திரமே. அவரை பார்த்து சொல்லலாமா? என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன். ஓ, நான் நம்பும் தேவன், நான் நம்பும் தேவன். நாமத்தினை நான் அறிந்ததீனா, வெட்கப்பட்டு போவதில்லை. பாடலாமா? நாமத்தினை நான் அறிந்ததினால், அறிந்ததினால் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப பாடலாமா? நாமத்தினை நான் அறிந்ததினால் வெட்கப்பட்டு போவதில்லை. உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் என்னை வைத்திடுவீர். சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் என்னை வைத்திடுவீர். என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன். நான் நம்பும் தேவன். நீங்க சொல்லுங்க, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன், நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே, நான் நம்பும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம, என் மேலே வளவன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ. அளவில்லையே என் வாழ்நாள், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம்
என் அடைக்கலமே. நீர் மாத்திரமே நான் நம்பும் தேவன், நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தஞ்சம் நீரே. நான் நம்பும் தேவன் மாத்திரமே, நான் நம்பும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன் அவர். நம்முடைய விசுவாசத்தின்படியே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். என்னுடைய விசுவாசத்தின்படி என்னை விடுதலையாக்குகிற தேவன் அவர். அவரை நம்பும்போது, எந்த சூழ்நிலையிலையும் அவரை மாத்திரம் நம்பும்போது, எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரை பார்த்து நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லும்போது, என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்த்தி வைக்கிறவர். அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினால என்னை வெட்கப்படுத்தாம என் தலையை உயர்த்துகிற தேவன் அவர். உங்களை நம்புறோம்பா, உங்களை நம்புறோம். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நம்புறோம். இந்த காலையில ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம். ஆனா எங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான விசுவாசம் உண்டு. எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம் உண்டு. உம்மை நம்பி இருக்கிறதுனால இந்த இடத்துல நாங்க கூடி இருக்கிறோம்பா. இயேசுவை நம்பினதுனால எங்களுடைய பிரச்சனைகளில் வித்தியாசம் உண்டு, எங்கள் தேவைகளில் வித்தியாசம் உண்டு. ஆனால் எங்க எல்லாரும் இங்க கூடி இருப்பது ஒரே ஒரு காரணம், உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். உங்களை தேடி வந்த ஒருத்தரை வெட்கப்படுத்தாத தேவன், வெறுமையாய் அனுப்பாத தேவன். காலை வேளையில் எங்களோட பேசுங்க, எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். சத்தத்தை காணாமே, கர்த்தர் நல்லவர். ஓகே, அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறேன். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு போதும். இங்கே ஆகாபுடைய குமாரன் யோராம் அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாகும் போது, பொல்லாத மனிதனாகிய ஆகாவுடைய நாட்களிலேயும் இஸ்ரவேலை ஆண்டவரை விட்டு வழிவிலகி போக பண்ணின துஷ்ட மனுஷனாகிய ஆகாபுடைய நாட்களிலேயும் கலகம் பண்ணாத இந்த மோவாப், அல்லேலூயா. ஆனால் அவனுடைய குமாரனுடைய நாட்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாபை போல இஸ்ரவேலை சகலவித அருவருப்புகளில் நடத்தின ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. தேவன் அருவருத்த ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய நாட்களில் இல்லாத கலகம் அவனுடைய குமாரனுடைய நாட்களில், யோராமுடைய நாட்களில் கலகம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பேர் பண்ணுனா அவனுடைய தகப்பனை காட்டிலும் மகன் கொஞ்சம் நல்லவன் தான். ஆமென். 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தகப்பனை போலவே பொல்லாப்பை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும், தகப்பனை போல இல்ல, தன் தாயை போலும் அல்ல. தன் தகப்பன் பண்ணுவித்த, அவனுடைய தாய் யார் தெரியுங்களா? யேசபேல். அல்லேலூயா.
வாசிங்க. தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான் என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். தகப்பனுடைய வழியிலே அல்ல, தாயினுடைய வழியிலே அல்ல. தகப்பனும் அவனுடைய தாயும் இஸ்ரவேலிலே அவங்க செய்யாத அருவருப்பே கிடையாது. ஆகாபும் எசபேலும் அவர்கள் செய்யாத அருவருப்பு இஸ்ரவேல் தேசத்தில் அத்தனை அருவருப்பான காரியங்களை செய்த தகப்பனும் தாயும். ஆனால் அவர்கள் நாட்களிலே கூட மோவாபியர் கலகம் பண்ணல. யாருடைய நாட்களில் தகப்பனை போல அல்ல, வசனம் சொல்லுது. ஆனாலும் தகப்பனை போல அல்லாமல், தாயை போல அல்லாமல் பாகாலின் சிலைகளை அகற்றிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றாலும் தகப்பனுடைய வழியிலே நடக்கவில்லை, உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றாலும் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பைபிளில். ஆனாலும், என்றாலும் அப்படின்ற வார்த்தைலாம் வரும்போது அண்டர்லைன் பண்ணி வச்சு. என்றாலும் ஆகாபை போல இஸ்ரவேலை வழிவிலகி போக பண்ணவில்லை. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நான் அவரை மாதிரி இல்லைங்க, எங்கள் அப்பா மாதிரி ரொம்ப மோசமானவங்க இல்லைங்க, எங்கள் அம்மா போல ரொம்ப மோசமானவங்க இல்லைங்க, நான் கொஞ்சம் நல்லவன் தான். என்றாலும் இன்னும் விட வேண்டிய பாவத்தை விடாமல் இஸ்ரவேலை வழிவிலகி போக பண்ணின யெரொபெயாமின் பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிற நிலைமை. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் மோவாபியரை அனுமதித்தார் என்றால், ஆகாப போல இல்லை, கொஞ்சம் ஓகே தான், இவன் பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான், எசபேலுக்கு பிறந்த மகன்தான், ஆனாலும் பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். கொஞ்சம் நல்லவன் தான், ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதுப்பா. ஏன் மோவாபியர் கலகம் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல இவன் சிக்கிட்டு இருக்கிறான். யெரொபெயாமின் பாவங்களில் இன்னும் சிக்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் அடுத்த வசனம், மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். வருஷம் வருஷம் ஒழுக்கமா டாக்ஸ் கட்டுற இந்த ஆளு ஆகாப் இறந்து போன பின்பு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். விக்கிரக ஆராதனை செய்கிற ஆகாபுடைய நாட்களில் கலகம் பண்ணாத ஆளு இவன் சிலையை அகற்றி விட்டான். ஆனால் இவன் சிக்கிட்டு இருக்கிற பர்சனலாக தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கி கொண்டிருக்கிற பாவங்களிலிருந்து இன்னும் விடுதலையாகவில்லை. அல்லேலூயா. வெளியே பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியே பார்க்கும்போது யோராம பார்க்கும்போது சொல்றாங்க, பரவாயில்லப்பா ஆகாப போல இல்லப்பா, ஆகாப எசபேல போல இல்லை, பாகாலின் சிலைகளை அகற்றி விட்டான். அல்லேலூயா. ஆனால் உள்ளுக்குள்ள யோராமுக்கு மட்டும்தான் தெரியும், நான் இன்னும் எந்த பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறேன், அதை விட மனசில்லை. அல்லேலூயா. அப்போ கலகம் வர்றதுக்கு காரணம் வெளியே ரொம்ப பெரிய பரிசுத்தவானா காமிச்சுக்கிறது. நான் வந்து சிலையை அகற்றிட்டேன்ப்பா, பாருங்க நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். வெளியே பார்க்கும், ஆமாம்மா உண்மைதான்ப்பா, உங்கள் அப்பாவை போடல, அவங்கள மாதிரி இல்லை, நீ நல்லவன். ஆனாலும் கர்த்தர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்குறான். யோராம பார்க்கும்போது சொல்கிறாங்க, இவன் சிலை அகற்றும் போது சொல்கிறாங்க, பா ஆகாபுக்கு இப்படி ஒரு பையனா, சிலை அகற்றிட்டானே, இவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் எரேமியாவின் பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கலகம் வர்றதுக்கு காரணம், நான் ஜெபிக்கிறேனே, சர்ச்சுக்கு வர்றேனே, ஆராதனையில் கலந்துக்கிறேனே, காணிக்க போடுறேனே, ஆக்டிவாக இருக்கனே, அப்படி பண்ணுறேனே, இப்படி பண்ணுறேனே, ஊழியம் செய்கிறேனே, பிரசங்கம் பண்ணுறேனே, ஆராதனை நடத்துறேன்னு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்னும் எரேமியாவின் பாவங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறது எனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே தெரியாது, வெளியே தெரியாது, வெளியே தெரியும். வெளியே பார்க்கும்போது ஒரு ஜீவா பிரதர், ஐயோ நல்ல பாட்டெல்லாம் எழுதுறாருங்க, நல்ல பாட்டெல்லாம் பாடுறாருங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற எரேமியாவின் பாவங்களில் நான் சிக்கி கொண்டிருப்பது நான் மாத்திரம், கர்த்தர் மாத்திரம் அறிவார். ஏன் கலகம், ஏன் குழப்பம்? அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன்,
நான் உண்மையா ஆலயத்துக்கு போறேனே, உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, இன்னும் ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஏன் வாழ்க்கையில குழப்பம்? அல்லேலூயா. ஏன்னா நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற எரேமியாவின் பாவங்களில் இருந்து இன்னும் நான் விடுதலையாகவில்லை. அல்லேலூயா. அது யாருக்கும் தெரியாது. ஆமென். முன்னாடி நிற்கிற பாஸ்டருக்கு தெரியாது, வர்ற ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ கலகம் வர்றதுக்கு காரணம், ஆகாபுக்கு கூட இவ்வளோ கலகம் வரலை. ஆகாபுடைய நாட்களில் 4 லட்சம் ஆட்டுக்கிடாக்களுக்கு வரியாக செலுத்திக்கிட்டு இருந்த ஆள் ஆகாப் செத்து போனோடனே கலகம் பண்ணுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கலகம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே யோராம் என்ன செஞ்சிருக்கணும், ஆனால் என்ன செஞ்சார்? இன்றைக்கு நாம் விசுவாசிகள் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது என்ன செஞ்சிருக்கணும், ஆனால் என்ன செய்கிறோம்? இந்த யோராம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யா, எங்க தாத்தா விக்கிரகாராதனை செஞ்சவர். எங்க தாத்தா உண்மையாவே எங்க தாத்தா விக்கிரகாராதனை செஞ்சவர். கோயிலில், எங்கள் குலதெய்வ கோயிலில் பூஜை எல்லாம் பண்ணி, கெடா வெட்டி, அதை பண்ணி இதை பண்ணி பயங்கர விக்கிரகாராதனை செஞ்ச மனுஷன். ஆனால் நான் அவரை போல அல்ல. அல்லேலூயா. நான் எங்கள் தாத்தாவை போல இல்லைங்க, நான் கொஞ்சம் நல்லவன். ஏன்னா எனக்கு அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே கோவம். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் ஆலயத்துக்கு போகிறேங்க, இயேசுவை ஆராதிக்கிறேங்க. இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் நான் நடந்து போனேன்னா அந்த விக்கிரக கோயிலை பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோபமாக இருக்கும். விக்கிரக ஆராதனையா செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா பூஜை பண்ணிட்டு இருந்த கோயில். அல்லேலூயா. ஆனால் நான் அவரை போல இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், விக்கிரக ஆராதனையை செய்யறதில்ல, ஆனால் எனக்குள்ளே அந்தரங்கத்தில் இன்னும் அநேக பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் வெளியே பார்க்கும்போது விக்கிரக ஆராதனையா நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இதுவா, ஐயோ அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், எல்லாம் கரெக்ட் தான். உள்ளுக்குள்ளே இன்னும் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிற பாவங்களை பற்றி கவலை உண்டா? எரேமியாவின் பாவங்களை குறித்து, நான் சிக்கி கொண்டிருக்கிற பாவத்தை குறித்து யோசிச்சிருக்கமா? அல்லேலூயா. பாஸ்டர் எவ்வளோ ஜெபிச்சாலும் விடுதலையே ஆக மாட்டேங்குது. விடுதலை ஆகவே ஆகாது. எதை விடணுமோ அதை விட்டால் தான் விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மோவாபின் ராஜா கலகம் பண்றான். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஆனால் என்ன செஞ்சேன்? வாசிங்க 7வது வசனம். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு, அல்லேலூயா, யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். இவங்க 2 பேரும் யாருன்னா சொந்தக்காரனு, மாமா மச்சான். அல்லேலூயா. யோசபாத் ஆகாபோட சம்பந்தம் கலந்திருந்தான். அல்லேலூயா. யோசபாத்தோட மச்சான் தான் யாரு? யோராம். மச்சான் வரீங்களா சண்டைக்கு? எனக்கு ஆப்போசிட்டில் பிரச்சனை வந்துட்டான், எனக்கு எகென்ஸ்டாக பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு, மச்சான் வர்றீங்களா அப்படின்னா, மச்சான் இனிஷியலாக என்ன சொல்லுவார் தெரியுங்களா? வரேம்மா போகலாம் வாங்க, நான் தான் நீ, உனக்கு ஒரு பிரச்சனை நான் வரமாட்டேன்னா. அல்லேலூயா. உன் அக்காவையே எனக்கு கட்டி வச்சிருக்கிற, உன் ராஜ்யத்துக்கு பிரச்சனை வந்தால் நான் வரமாட்டேன்னா வா போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார் என்று ஆண்டவர்கிட்ட கேட்காம உடனே அடுத்தது எங்கே தெரிய போகிறோம்? அவங்கள்ட்ட போகலாமா, இவங்கள்ட்ட போகலாமா, இவங்களை கேட்கலாமா, இதை பண்ணலாமா? அல்லேலூயா. இன்னும் அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? நமக்கு பிரச்சனை வந்த உடனே நாம ஜெபம் பண்ண மாட்டோம். பாஸ்டர் ஒரே போராட்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. யாருக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனை. யார் உபவாசம் இருக்கணும்? ஆமாம் பாஸ்டர், இந்த போராட்டம் தீரவே மாட்டேங்குது, நீங்கள் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன சொல்லுவார்? ஏன் விசுவாசிகளாச்சே, நான் தான் நீர். ஆமாம்,
அதனால சரி வேற வழி இல்லை, உபவாசத்தை போட்டுருவோம். அல்லேலூயா. தப்பு இல்லை. ஆனால் பிரச்சனை யாருக்கு? என்ன சொல்லணும்? பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை மாறவே மாட்டேங்குது, நான் சபையில் வந்து ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கலான் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். நம்ம அதெல்லாம் விட்டுறோம். நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எப்பயும் போல அதே பாவத்தில் சிக்கிட்டு இருப்பேன், அதை விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத் கூட வந்தாலும் நீங்கள் விட வேண்டிய காரியத்தை விடலைன்னா பிரச்சனை மாறாது, வழி கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு பக்கம் எரேமியாவின் பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் யோசபாத் நல்ல மனிதனாச்சு, யோசபாத் தேவனை தேடுகிற மனிதன், அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அல்லேலூயா. நீங்கள் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் நீங்கள் விட வேண்டியதை விட்டாதான் ஆண்டவர் வாசல் வழிகளை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசபாத்தும் யோராமும் யுத்தத்துக்கு கிளம்பி போறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. எந்த வழியாய் போவோம், எந்த வழியாய் போவோம் என்றார்கள். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். ஏதோம் வனாந்திர வழியாய் போவோம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ இவங்க கிளம்பி போறாங்க. அடுத்த 9வது வசனத்தை வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். இங்க 3ஆவதா ஒரு ஆளை சேர்த்துட்டாங்க. அவன் வர்றானா இல்லையா, சண்டைக்கு வரீங்களா இல்லையான்னு ஒண்ணுமே கேட்கல. வா போலாம், எல்லாம் சேர்ந்து போலாம். அல்லேலூயா. அந்த ஏதோமின் ராஜாவும் ஒன்றும் சொல்லலை, சரிப்பா நான் வர்றேன்ப்பா, நான் கடைசியில் சொல்கிறேன். அல்லேலூயா. போகிற போக்கில் யாரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க? பிரச்சனை யாருக்கு? யோராமுக்கு. யோராம் எங்கே வர்றாரு? யோசபாத்திட்ட பாஸ்டர்கிட்ட வர்றாரு. இப்போ யோராமும் பாஸ்டரும் போகிற போக்கில் யாரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க? ஏதோம் ராஜா, நீங்களும் வாங்க போவோம். அல்லேலூயா. இப்போ எல்லாம் 3 பேரும் யுத்தத்துக்கு போகிறாங்க. எந்த வழியாக போகிறாங்க? ஏதோம். இவங்க முதல்ல எடுத்த முடிவு என்ன? இந்த பிரச்சனை தீரணும்னா அவங்கள்ட்ட சண்டை போட போகணும். எந்த வழியா சண்டை போட போலான்னா ஏதோம் வனாந்திரம் வழியாய் போவோம். இது யாரு செலக்ட் பண்ண வழி? இது யாருடைய வழி? யோசபாத்தும் யோராமும் செலக்ட் பண்ண வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வனாந்திரத்தில் இவங்க தான் இந்த வழியா போலான்னு சூஸ் பண்ணி போறாங்க. இந்த வழியா போனா சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம், பிரச்சனை மாறின்னு சொல்லி இவங்கள சூஸ் பண்ற பாதை என்னாச்சுங்க? இப்போ அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இப்ப 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா. இப்ப யாருக்கு பிரச்சனையோ அவர் சொல்றாரு, ஐயோ பாஸ்டர், இந்த 3 ராஜாக்களையும் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டாரு? கர்த்தர் மோவாபியரின் கையிலே ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். வரவழைத்தாரோ இல்ல, அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான், வரவழைச்சாரே. எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ணணுமோ அதை செய்யாம இப்போ நான் அடுத்தது எங்கே போகிறேன்? யோசபாத்திட்ட போகிறேன். யோசபாத்திட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை, ஹெல்ப் பண்ணுங்க. அவன் நல்ல மனுஷன், சரி நம்ம மச்சானாச்சே, இல்லை மனைவி கோச்சுப்பாளே, அவன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவன் சின்ன பையனாக இருக்கிறானே, சரி போவோம் வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மாமா கூட வர்ற தைரியத்தில் மச்சான் போகிற வழியில் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை இழுத்து பிடிச்சிட்டு போகிறான். நீங்களும் வா. அல்லேலூயா. எந்த வழியா போகலாம்? அப்பயும் சொல்றான், ஏதோ வனாந்தர வழியா போகலாம். இந்த வனாந்தரம் யார் சூஸ் பண்ணது? யோராமும் யோராம் இவங்க சூஸ் பண்ண பாதை வனாந்திரம். நல்லா தெரியும், வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காது, வனாந்திரத்தில் அலைஞ்சு திரியணும், வழி இருக்காது, வனாந்திரம் கரடு முரடானது, வனாந்திரத்தில் பாதை இருக்காது. தெரிஞ்சே சொல்றான், ஏதோ வனாந்திர வழியாய் போவோம். அல்லேலூயா. இவனுடைய பாவத்தினால வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வா இன்னொருத்தரை பிடிச்சி அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தரையும் உள்ள பிடிச்சி இழுத்து இப்போ 3 பேரும் போய் எந்த வழியா போவோம்? வனாந்திரத்து வழியா போவோம். நம்ம போவோம், நாமளே ஒரு பாதையை சூஸ் பண்ணிப்போம். இப்படி போனா இந்த பிரச்சனை மாறுமா, அப்படி போனா இந்த பிரச்சனை மாறுமா,
நான் முதல்ல கேட்ட மாதிரி எஸ்பிஐயில் பேங்க்கில் லோன் வாங்கலாமா, ஹெச்டிஎஃப்சியில் லோன் வாங்கலாமா, லோன் வாங்கி வீடெல்லாம் கட்டி முடிச்சிருவோம், அழகாக கட்டி முடிச்சிருவோம், லோன் உடனே கொடுத்துருவோம், ஒரே வாரத்தில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து இஎம்ஐன்னு ஒன்று வரும் பாருங்க. ஆண்டவரே இதுக்கு தான் இந்த வீட்டை கொடுத்தீரோ? நான் சொல்றது கரெக்டா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதம் இஎம்ஐ கட்டும் போது தான் இதுக்கு வாடகை வீட்டிலே இருந்திருக்கலாம் போல இருக்கேப்பா. கர்த்தர் இதுக்கு தானா நமக்கு இதை தந்தார், இதுக்கு தானா இந்த வழியை அனுமதிச்சார். யாரை கேட்டீங்க? இந்த வழியா போவணும் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? பாஸ்டர் சொல்லணும்னு நினைப்பாரு, நம்ம சொல்ல விட மாட்டோம். பாஸ்டர் இப்படி பண்ணிடலாம் பாஸ்டர். அல்லேலூயா. வீட்டில் பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து பத்திரிக்கைலாம் அடித்து கடைசியில் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கங்க, கல்யாணத்துக்கு வந்துருங்க, கல்யாணத்தை நடத்தி வச்சுருங்க. எப்படி கல்யாணத்தை நடத்தி வச்சுருங்க பாஸ்டர். அல்லேலூயா. வேறு வழியில் சரி போவோம் வா, ஏதோ மனாந்திர வழியா போவோம் வா. அல்லேலூயா. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க, அதே ஆளு, பாஸ்டர் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அந்த புள்ள எது? நான் கல்யாணம் பண்ணி வச்சுதான். ஏதோ பாஸ்டரே போய் பொண்ணு பார்த்து அவரே பத்திரிக்கை அடைச்சு இந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கன்ற மாதிரி சொன்ன மாதிரியும் பாஸ்டரோட வார்த்தை கீழ்ப்படுது. சரிங்க பாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பாஸ்டர் நீங்கள் தானே கல்யாணம் பண்ண வச்சு, அவர் கல்யாணம் பண்ணி வைக்கல, கல்யாணம் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆனால் சொல்கிறது என்ன தெரியுமா? பாருங்க பாஸ்டர், கர்த்தர் கொடுத்த பிள்ளை இப்படி ஆயிட்டாலே, கர்த்தர் கொடுத்த பையன் இப்போ பயங்கர பிரச்சனைங்க. பொண்ணு பார்க்க போகும்போது கேட்டோமா, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது கேட்டோமா, நாமளே சூஸ் பண்ணிப்போம். ஏதோ மனாந்தர வழியா போகலாம். எங்கள் சொந்தக்கார பிள்ளை பாஸ்டர், அண்ணன் பிள்ளை பாஸ்டர், அதனால கட்டி வச்சேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வந்து எப்பவுமே பர்மிஷன்லாம் கேட்கறது இல்லை, இன்ஃபர்மேஷன் தான். சர்ச்சில் பாஸ்டர்ஸ்க்கு பர்மிஷன்லாம் பாஸ்டர் இது பண்ணலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, எனக்கு சொல்லுங்க ஆலோசனை, அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஒன்லி இன்ஃபர்மேஷன். பாஸ்டர் இதை செய்ய போகிறேன், இது பண்ண போகிறேன், வீடு கட்ட போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறோம், அல்லேலூயா, இது வாங்க போகிறோம். ஆரம்பத்தில் எதையுமே கேட்கறது இல்லை. ஆனால் பிரச்சனை சீரியஸ் ஆகும்போது, பிரச்சனை சீரியஸ் ஆகும்போது, இப்போ யோராமுடைய வார்த்தைகள், ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையிலே ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே. கர்த்தரா கூட்டிட்டு வந்தாரு. இந்த 2 பேர்த்தையும் யாரு பிடிச்சிருது? அதுல 3ஆவது ஒருத்தர் வராரு பாருங்க, அவருக்கு இதுக்குன்னு சம்பந்தமே இல்லை. ஏதோமின் ராஜா அவர் பார்க்குறாரு, டே நான் பாட்டுக்கு கம்முன்னு இருந்தேன், என் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு மோவாபியரின் கையிலே ஒப்பு கொடுக்க யார் வரவழைச்சாங்க? கர்த்தர் தான் வரவழைச்சார். பார்த்தீங்களா பாஸ்டர், பார்த்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன். அல்லேலூயா. நிறைய நேரம் பிரச்சனை சீரியஸ் ஆக 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 யார் மேலே? அப்போ தான் நமக்கு வசனமெல்லாம் வரும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஆண்டவர் மேலே பிளேம், ஆண்டவர் எல்லாம் உங்களால் தான். நம்ம கொஞ்சம் அப்படியே சமாதானம், பரவாயில்ல, ஆண்டவர் மேலே தூக்கி பழியை போட்டாச்சு, பாரத்தை வச்சு விட நம்ம பழியை ஆண்டவர் மேலே தூக்கி போட்டுருவோம். என்ன ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பண்ணிட்டீங்களா? யாரை கேட்டீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வா என்ன செஞ்சோம்? நானே ஒரு முடிவு எடுக்கிறது, என்னோட சுயத்தில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதை செய்யலாமா, இங்கே போகலாமா அங்கே போகலாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. முதல்ல நாம் செய்ய வேண்டியதை செஞ்சு பார்ப்போம். ஆமென். நம்மளுடைய நீதி, ஐயோ நம்ம செய்ய வேண்டியது நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லையா? ஆமாம், கரெக்டாக செய்யணும். ஆனால் ஆண்டவர் கேட்காம செஞ்சிடலாமா? அல்லேலூயா. இப்போ கர்த்தர் வரவழைத்தாரே என்றான். 3 ராஜாக்களையும் 2 பேரும் இவனை பார்க்குறாங்க. டே நாங்கள் 2 பேரும் கம்முன்னு இருந்தோம், நீ தான் வந்த மச்சானா. ஏதோமின் ராஜாவோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அவனாவது மாமா மச்சான், என்ன ஏண்டா பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை, ஓ மாமாட்ட போனேன், உன் மாமாவும் மச்சானும் சண்டைக்கு போனீங்க, நடுவில் நான் ஏண்டா சொல்கிறான். 7 நாள் அலைஞ்சு திரிகிறாங்க, யாருக்கும் தண்ணி இல்லை. இப்போ யோராம் சொல்கிறாரு, கர்த்தர் தான் வரவழைத்தார்.
இந்த இந்த வனாந்திரத்தில் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு யார் வரவழைச்சாங்க? கர்த்தர் தான் வரவழைத்தார். அல்லேலூயா. நிறைய நேரம் இந்த யோராமை போல தான் நாம நடந்துக்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி யார் மேலே போட்டுறோம்? கர்த்தர் அனுமதிக்காம, வசனம் சொல்லுதில்ல, கர்த்தர் அனுமதிக்காம ஏதாவது நடக்குமா? தலையில் இருக்கிற முடிவோட விழுகிறது இல்லை ஐயா. முடி விழுறது அவர் அனுமதிக்கிறதுனால தான். ஆனால் இந்த பிரச்சனை வர்றது அவர் காரணம் இல்லை. நான் தெரிந்து கொண்ட வழி. அல்லேலூயா. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி, இந்த வழியில நான் நடந்தா கர்த்தர் எனக்கு பாதை காமிப்பார், எனக்கு வெளிச்சம் காமிப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் என் கூட யார் இருக்கிறா? ஆமா, அல்லேலூயா. ஆனா நான் ஒரு பாதையை சூஸ் பண்ண, இது வேண்டாம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் எனக்கு வேண்டாம், இது நல்லா இருக்கு அப்படின்னு போவான். நல்லா இருக்கிற பாதையில தான் அடி எடுத்து வச்சுனே கண்ணி வெடி வச்சிருப்பான். அல்லேலூயா. நம் மனிதனுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற வழி, இந்த வழியில போலாம், இது நல்லா இருக்கு. ஆண்டவர் ஒரு வழியை காமிப்பாரு. ஐயோ வேணாம் ஆண்டவரே, அது மரண இருளின் பள்ளத்தாக்கு, இதுதான் ரொம்ப அழகா இருக்குது. லோத்து பண்ணார். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது எரிகோவுக்கு எதிரான, ஆமா பார்க்கிறார், கண்களை ஏறெடுத்து பச்சை பசேல் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே போயிட்டு வந்தவங்கலாம் சொல்லுவாங்க நிறைய காரியங்களை, இஸ்ரேல் போயிட்டு வந்தவங்களாம் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு சிலர்கிட்ட கேட்பேன், இந்த பாஸ்டர், இந்த லோத்து ஏறெடுத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பச்சை பசேல் இருந்தது, அது உண்மைதானா? அவங்க சொன்னாங்க, ஐயோ அது பொட்டல் காடியா, அங்கே பச்சை பசேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஃபுல்லாக வனாந்திரம், பாலைவனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது எப்படி தெரிஞ்சுது? பச்சை பசேல் இருந்துச்சான். உடனே டிசைட் பண்ணிட்டாரு, இதுதான் கர்த்தர் காண்பிக்கிற தேசம். அல்லேலூயா. கிளம்பும் போது சித்தப்பா பார்த்து சொல்றாரு, சித்தப்பா ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்கிறாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் இருக்கிறாரு, அதனால நீ எங்கே போனாலும் தான் அவங்க கூட வரேன்னு சொல்லி தான் அப்பாட்ட கூட சொல்லாமல் சித்தப்பா கூட கிளம்பி வந்துட்டாரு. இப்போ பிரச்சனை வந்த உடனே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் போய் மாற்றுறது எதனால தெரியுமா? நாம கண்களை ஏறெடுத்து பார்த்தா இதுதான் கர்த்தருடைய சித்தம் போல இருக்கு. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர். பாருங்க பாஸ்டர், இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா எனக்கு ராத்திரி கனவுலாம் வருங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கனவு வந்துதான், அதெல்லாம் கர்த்தருடைய சித்தமா? அல்லேலூயா. ஆமாம். அதனால கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது எரிகோவுக்கு எதிரான சமனான பூமி அப்படியே பச்சை பசேல் இருக்குது. கிளம்பி போயிட்டார். என்னாச்சு முடிவு? என்னாச்சுங்க? போய் எங்க கூடாரம் போடுறாரு தெரியுங்களா? எங்க கூடாரம் போடுறாரு தெரியுங்களா? வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை முதல்ல வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். எப்படி இருந்துச்சான்? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சான். வாசிங்க. எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்திலே ஆபிரகாம் அதே காட்டுக்குள்ள குடியிருக்கிறார் வனாந்தரத்துல. லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான ஆத்தோரத்துல போய் சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். எங்க கூடாரம் போட்டாருங்க? சோதோமுக்குள்ள போல, ஆனா சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டாரு. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ எங்க இருக்கிறாருன்னு வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கூடாரம் எங்க போட்டாருங்க? சோதோமுக்கு எதிரா யோர்தான் நதிக்கரையில கூடாரம் போட்ட லோத்து இப்ப 4 ஆக 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 இப்ப எங்க உட்கார்ந்திருக்கிறாரு?
பூமியின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது என் கண்ணுக்கு அழகா தெரிகிற கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருக்குதுன்னு சொல்லி போன லோத்து கூடாரம் போடுறாரு. எங்க? ஐயோ சோதாம் வேணாங்க, சோதாம் குமாரா பட்டணத்துக்குள்ள வேண்டாம், நான் அதை விட்டு தள்ளி, நான் உலகத்தில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் அவங்களோட நான் சம்பந்தம் கலக்க மாட்டேன், அவங்களோட நான் சேர மாட்டேன், நான் தனியா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அப்போ லோத்துக்கு தெரியும் கர்த்தருடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு, கர்த்தர் எப்படி இருப்பாருன்னு தெரியும். அல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆண்டவரை அறிந்த லோத்து சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ லோத்துடைய இடம் எங்க ஆயிடுச்சு? எங்க இருக்கிறார் லோத்து? சோதோம் வாசல்ல உட்கார்ந்துருக்கார். நம்முடைய சுய புத்தியில, நம்முடைய சுய பலத்தில், என்னுடைய ஞானத்தில் நான் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்குங்க. ஏன் நான் சோதோமுக்குள்ளெல்லாம் போலையே, பாருங்க நான் அப்படிலாம் போலையே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? சோதோம் அங்கே இருக்குது, தூரமாக இருக்குது. ஆனால் சோதோமுக்கு எதிராக எனக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த இடத்துல நான் இருக்கிறேன், யோர்தானுடைய நதிக்கரையில் இருக்கிறேன். நீங்கள் என்ன, நான் சோதோம் உள்ளே போயிட்டேன்னு என்ன சொல்லிடாதீங்க, நான் சோதோமுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சபையில் ஒரு வாலிபனை அறிவேன். இப்போ அவனுக்கு கல்யாணம் வந்தாங்க, கல்யாணம் பேச்செல்லாம் நடந்துச்சு. சின்ன வயசுலேருந்து என் கூட சண்டே ஸ்கூலில் சர்ச்சில் ஒன்றா நாங்களாம் வளர்ந்துருக்குறோம். அவங்களுடைய தாத்தா ஊழியக்காரர், எங்கள் சபையில் ஒரு சீனியர் பாஸ்டர். அல்லேலூயா. அப்போ நல்லா படிக்கிற, என்னோட நல்லா படிக்கிற பையன், நல்ல ஞானம், எல்லா வேலைகளும் சரியாக செய்கிற அந்த வாலிபன். நாங்கள் வளர்ந்து காலேஜுக்கு போனோம், படித்து முடித்தோம். அவனுக்கு திருமண காரியங்களையே ஒழுங்கு பண்ணாங்க. அப்போ திருமணத்தின் போது அவன் சொன்னான், நான் என் கூட படிக்கிற ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கட்டி வைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது சரி, அவங்க பேரண்ட் ரொம்ப முற்போக்கு சிந்தனைவாதிகள். என்னங்க, ரொம்ப மாடர்ன், அதாவது எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, சாரி, ஆமாம், அட்வான்ஸ்ட் திங்கர்ஸ். அதாவது பிள்ளைங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும், பிள்ளைங்களை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை ரட்சிக்கப்படலை, அந்த பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கலை, அந்த பிள்ளைக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனாலும் அந்த தாய் சொன்ன வார்த்தை, என் பையன் அந்த பிள்ளைய ஆண்டவருக்குள்ளே நடத்திடுவான். அல்லேலூயா. என் பையன் அந்த பிள்ளைய ஆண்டவருக்குள்ளே நடத்திடுவான், அவ்வளோ திறமைசாலி என் பையங்க. கட்டி வச்சாங்க, கல்யாணம் ஆச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிள்ளையோட கோயிலுக்கு இவன் அந்த தட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணி அழுகிறாங்க, ஐயோ அன்னைக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டோமே, என் பையனை அவள் இழுத்துட்டு போயிட்டாலே. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, கல்யாணம் எங்கே தெரியுங்களா நடந்துச்சு? கல்யாணம் எங்கே தெரியுங்களா நடந்துச்சு? சர்ச்சில். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணும்போது அந்த பிள்ளை அப்படியே வெள்ளை கவுன்லாம் போட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா, நாங்கள் சோதோமுக்குள்ளெல்லாம் போகலை, எங்கே இருக்கிறோம்? சோதோமுக்கு எதிரா. நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இந்த பிள்ளை தான் கர்த்தர் காமிச்சார் அப்படின்னாங்க. கடைசியில் அவன் வீடு கட்டி அந்த பிரதிஷ்டை அவங்க பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். மாடியில் ஜெபம் நடக்குது. நான் உள்ளே போகலை, நான் லேட்டாக போனதுனால வெளியே நின்றுருந்தேன். மேலே ஜெபம் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது, பயங்கர கூட்டம், எல்லோரும் வந்திருந்தாங்க. சரி, நான் வீட்டை சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லி கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் உள்ளே போனேன். உள்ளே ஒரு ரூமு பூட்டி இருக்குது, ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. என்னடா இந்த ரூம் பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஜன்னலை திறக்கலான்னா சரியாக ஜன்னல் க்ளோஸ் ஆகலை, திறந்துருச்சு. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா உள்ள பெரிய ஓமகுண்டம் வளர்த்தி. ஒரு நாள் முன்னாடி ஒரு பெரிய அந்த செங்கலெல்லாம் வச்சு அந்த இது பூஜைலாம் செய்வாங்க இல்லைங்களா, நடு வீட்டில். மேலே என்ன நடக்குது? எதுக்கு? நானும் கிறிஸ்தவன் தான். அல்லேலூயா. நல்லா அந்த ரூமை பூட்டிட்டு போயிருக்கேன், அந்த ஜன்னலை மட்டும் சரியா சாத்தலை. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஊழியக்காரனுடைய பேரன், எங்கள் தாத்தா பெரிய சீனியர் பாஸ்டர். இப்போ என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது
இது நல்லா தானே இருக்குது, சோதம் வேணாம்ப்பா, சோதம் பாவம், அது ஐயோ சோதமுக்குள்ளே போயிடவே கூடாது. எங்கே போயிடக்கூடாது? சோதமுக்குள்ளே. ஆமாம், சோதமுக்கு எதிரே கூடாரம் போட்டான். ஆனால் கொஞ்ச நாளில் இவனையும் அறியாமல் லோத்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? சோதமுடைய வாசலில் உட்காந்துருக்கிறாரு. லோத்து, உன் வீடு எங்கப்பா? உன் கூடாரம் எங்கப்பா? அங்கே தான் போட்டேன், அங்கே தான் இருந்தேன், தூரமாக தான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு வந்தேனோ, ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, என் கண்களை ஏறெடுத்து பார்த்தது நல்லா தான் இருந்துச்சு, அழகான சமபூமியாக இருந்துச்சு, நீர்வளம் பொருந்தினதா, கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்து தேசத்தை போல செழிப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த அந்த காரியமும் எகிப்து தேசமும் என்னை எங்கே கொண்டு போயிடுச்சுன்னா, இப்போ சோதோமுக்கு உள்ளே கொண்டு போயிடுச்சு. இவர் தான் வாசல்லே உட்காந்துருக்கிறார். வாங்க வாங்க வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நான் ஒரு நாள் நான் பார்க்குறேன், அந்த அவங்க பிள்ளைங்கள்லாம் பிறந்துட்டாங்க, எல்லாரும் எங்கே போகிறாங்க? குடும்பமாக ஏதோ ஒரு கோயிலுக்கு ட்ரிப்பு போகிறாங்க. ட்ரிப்பு போய் இவனும் மொட்டை போட்டு, இவன் பிள்ளைங்களுக்கும் மொட்டை போட்டு. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நான்லாம் சொல்லியிருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணுற, அவர் ரட்சிக்கப்படவே இல்லையே, அட்லீஸ்ட் ஞானஸ்தானம் கூட எடுக்கலையே, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, ரட்சிக்கப்படலை, ஏன்டா அப்படி பண்ணுறான்? இல்லை மச்சான், அவன் வந்துடுறேன்டா, சர்ச்சுக்கு வந்துடுறேன்டா, அவன் ரெகுலராக நம்ம சர்ச்சுக்கு தான் போகணும் அப்படின்ட்டா. எல்லாம் பயங்கரமாக பாசிட்டிவாக தான், நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, என்னடா அப்படின்னா, இந்த கோயிலில் போய் மொட்டை போட்டு வந்தேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான். இப்போ எங்கே இருக்கிறார் லோத்து? இந்த பாதை யார் தெரிஞ்சுக்கிட்டது? ஆண்டவர் சொன்னாரா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போப்பா, கண்களை ஏறெடுத்து பார்த்து உனக்கு எது சமாதானமாக இருக்குதோ, உன் கண்ணுக்கு எது நல்லா இருக்குதோ அங்கே போன ஆண்டவர் சொன்னாரா? நான் தெரிந்து கொண்ட பாதை, யோராம் தெரிந்து கொண்ட பாதை வனாந்திரம். இப்போ சொல்றாரு, கர்த்தர் வர பண்ணினாரு, கர்த்தர் வரவழைத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்துடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் தெரியும். சோதம் குமாராவுக்கு எதிரே இருந்த கூடாரம் இப்போ சோதம் குமாரா வாசல்ல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சின்ன பின்னமாகி போன குடும்பம். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட சந்ததியை விட்டு சென்ற லோத்து, தேவன் தெரிந்து கொண்ட மனிதனோட தான் ஆரம்பத்தில் பிரயாணம் பண்ணினார். ஆனால் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, தன் இஷ்டத்தின்படி செய்ய நினைத்த போது சபிக்கப்பட்ட சந்ததி உருவானது. மனைவி உப்பு தூணா போயிட்டாங்க, அவருடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்ட சந்ததி உருவாக காரணமாயிட்டாங்க. ஆரம்பம் நல்லா தானே இருந்துச்சு, ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன் நான் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சுப்பா. சோதம் அங்கே இருக்குது, தூரமாக இருக்குது, எனக்கும் சோதமுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இப்போ லோத்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? சோதம் வாசலில் உட்காந்து. தூதர்கள் வந்து கேட்குறாங்க, லோத்து என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டவரே. எங்கே? இந்த பக்கம், உன் வீடு அங்கே இல்லை? ஆமாம், அப்படியே அங்கே தான், அப்படியே டெய்லி இப்படி வாக்கிங் வரதான், அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். சரி, வந்துட்டு போயிட்டு இருக்க வேணாமே, இங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டேன் நிரந்தரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தையே காணோமே. ஆமென். நான் தெரிந்து கொண்ட பாதை, நான் தெரிந்து கொண்ட இடம், நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யார்கிட்டையும் கேட்கல, யார்கிட்டையும் சொல்லலை, ஆண்டவர்கிட்டையும் கேட்கல. எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணுறேன், எல்லாமே என்னுடைய முடிவு தான். இப்போ பிரச்சனை சீரியஸ் ஆன உடனே சொல்கிறோம், ஆண்டவரனை இப்படி கைவிட்டுட்டாரு, ஆண்டவரனை இப்படி பண்ணிட்டாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே. ஜெபிச்சிங்களா? முதல்ல ஜெபிச்சிங்களா? ஆண்டவர் இது போட்டுமா? நான் என்ன செய்யணும்னா முதல்ல சொல்லியிருப்பாரு, நீ வனாந்திரத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேணாம்ப்பா, எரேபியாமின் சிக்கி கொண்டிருக்கிற எரேபியாமின் பாவத்தை விடு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. அவன் மாமா இருக்கான்ல யோசபாத், அவன் தேசம் அமெரிக்கையா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவன் என்ன முழு இருதயத்தோடு தேடுறான்பா. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் சொல்லியிருப்பாரா மாட்டாருங்களா? ஆனால் கேட்கல. ஏன்னா அவனுக்கு அதை விட மனசு இல்லை. அவனுக்கு தெரியும், கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இதை விட்டுரு, அப்போ தான் அவனை ஆசீர்வதிப்பேன்பார். இப்படிலாம் விட முடியுமா? இதை செய்யாத, இதை பண்ணாத, அப்படிலாம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அரசியலை விட்டுரு, ஆண்டவரை மட்டும் தேடு. ஐயோ, அரசியல் எப்படி விட முடியும்?
அது இப்படி முடியாது. சொந்தக்காரங்களை விட்டு, ஐயோ சொந்தக்காரங்களா, மாமன் மச்சான், அதெல்லாம் விட முடியாது. இன்னும் நான் விட வேண்டிய, நான் சிக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே கலகம் வரும்போதே, ஆண்டவரே இப்போ என்ன ஆச்சு? கடைசியில அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. எப்பொழுது? வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிந்து சாகர நிலைமை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிருக ஜீவன்களெல்லாம் 7 நாள் தண்ணி இல்லை, எல்லாம் சாக போறாங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் இப்பமாவது என்ன பண்ணலாம்? நம்ம அதை தமிழ்ல ஒரு சொல்லுவோம் இல்லையா, காலம் போன கடைசியில். ஆமா, எல்லாம் முடிய போகுது. 3 ராஜாக்கள் மொத்தமா வந்து மாட்டிட்டாங்க வனாந்தரத்தில். இப்போ சொல்றாங்க, நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, அல்லேலூயா, எலியாவின் கைகளுக்கு. இதை எப்ப பண்ணிருக்கணும்? மோவாபின் ராஜா கலகம் பண்ணும்போதே கர்த்தரிடத்தில் நான் போய் விசாரிக்கிறேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருந்தா கொண்டு வாங்கப்பா, இல்லை சொல்லுங்கப்பா, நான் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசிட்ட போய் விசாரிச்சிருந்தா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லியிருப்பான், எப்பா நீ இன்னும் எரேபியாவின் பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறா, அதை விட்டேன்னா இந்த மோவாபுடைய கலகம் தன்னால் அடங்கிடும், கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. ஆசாவுடைய நாட்களில் நாம் வாசிக்கிறோம், ஆசா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆண்டவர் காட்டுகிற வழியில நடந்தான், அதனால கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். யார் கட்டளையிட்டா இளைப்பாறுதலை? கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல் யார் தான் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். அப்ப முதல்ல பிரச்சனை வரும்போது நான் எங்க போயிருக்கணும்? இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இது எப்போ தெரியுமா பாடுவோம்? பிரச்சனை வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி என்ன பண்றது அப்படின்னு தெரியாதப்போ, இளைப்பாறுதல் தரும் தேவா. ஆமா, அல்லேலூயா. எப்போ போயிருக்கணும்? ஆரம்பிக்கும் போதே கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகணும்பா, தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையா? அல்லேலூயா. உடனே சொல்லியிருப்பாரு, எப்பா இந்த எரேமியாவின் பாவத்தை சிக்கிட்டு இருக்கிற அந்த பாவத்தை விட்டனா கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவன் விட்டிருந்தான்னா மோவாபின் கலகம் மாறி இருக்கும், யுத்தம் அங்கே நடந்திருக்காது. அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு போயிருக்க வேண்டாம், அலைஞ்சு திரிஞ்சிருக்க வேண்டாம், தண்ணி இல்லாமல் தாகத்தில் ஐயோ அவ்வளோதான் சாக போகிறோன்ற நிலைமை வந்திருக்காது. இப்போ எல்லாம் என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் கடைசியில் ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார், ஏதாச்சும் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஏதாகிலும் செய்ய வேண்டாம், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கடைசியில் வேற வழியே இல்லை, எங்கேயும் போக முடியாது, அவ்வளோதான், இனி முடிஞ்சு போச்சு. யோசபாத் நம்பி போன யோசபாத்தாலையும் முடியலை, இழுத்துட்டு போன ஏதோம் ராஜாவாலையும் முடியலை. இப்போ வனாந்தரத்தில் வழியே இல்லை, எல்லாம் சாக போகிறோன்ற டைமில் ஆண்டவரே ஏதாச்சும் செய்யுங்க ஆண்டவரே, ஏதாச்சும் செய்யுங்க. என்ன செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட, இந்த யோராம் நாம தான் எப்பயுமே முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் போகணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஆனால் நம்ம எப்போ தேடுவோம் தெரியுங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆரம்பத்தில் ஆண்டவர் தேடுறதில்ல. ஏன் கண்ணுக்கு எங்கே போகுதோ, ஏன் கால் எங்கே போகுதோ அப்படியே இஷ்டத்துக்கு போக வேண்டியது. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதை செய்யலாம், இங்கே போகலாம், அவங்கள தேடலாம், எல்லாம் தேடி முடிச்சு கடைசியில் எல்லாமே ஃப்ளாப்பு, எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது ஆண்டவரே ஏதாச்சும் செய்யுங்கப்பா, ஆண்டவரே ஏதாச்சும் செய்யுங்க.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். ஆமென். ஆண்டவரை தேடாம ஆண்டவரை அவமதிச்சு என் சுயபலம், என்னுடைய சுயநீதி, என்னுடைய ஞானம், எனக்கு திறமை இருக்கு, ஆமென், அப்படி போனாலும் என்னதான் அவரை அவமானப்படுத்தினாலும் அவர்கிட்ட போய் நீங்கள் நிற்கும் போது ஒரு நாள் அவர் தள்ளாத தேவன். ஆமென். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன். எந்த சூழ்நிலையில் போய் அவர்கிட்ட நின்னாலும் ஆமென், என்னை தள்ளாதவர், என்னை வெறுக்காதவர். நான் அவரை அவமானப்படுத்திருக்கிறது உண்மைதான், அவரை தேடாமல் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர் என்னை ஒரு நாள் அவமானப்படுத்தினது இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். அப்பொழுது யோசபாத் 15வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அல்லேலூயா. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது, ஆராதித்த போது, கர்த்தரை ஆராதித்த போது கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இறங்கினது. ஆமென். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, இனி அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஐயோ ஆரம்பத்திலேயே ஆண்டவரை தேடி இருக்கலாமே, இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் 99.9% முடிஞ்சுது. இப்போ போய் ஆண்டவர்கிட்ட நின்னாலும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த சூழ்நிலையில் சுரமண்டலக்காரனை கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அல்லேலூயா. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இவனோட பிரச்சனை இப்ப என்னன்னா, மோவாப் ராஜா இல்ல, தண்ணி. அல்லேலூயா. இப்ப மோவாப் ராஜா, மோவாபியருடைய கலகம் இவனுக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனை காட்டிலும் மோவாப், எப்பா அவன் ஒரு பக்கம் இருக்கிறான். இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை என்ன? தண்ணி பிரச்சனை. யார் எதுக்காக கிளம்பி வனாந்தரத்துக்கு வந்தாங்க? மோவாபியரை முறியடிக்கிறதுக்கு, மோவாபியரை சண்டை போடுறதுக்கு. அல்லேலூயா. இப்போ சின்ன பிரச்சனைக்காக கிளம்பி வந்து இவன் சூஸ் பண்ண வழி, இவன் போன வழி என்னவா மாறிடுச்சுங்க? மோவாபியரே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்பா இப்போ தண்ணி கிடைச்சா போதும் எனக்கு. நிறைய நேரங்களில் அவன் இப்படி தான் மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. சின்ன பிரச்சனை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரை நீங்கள் எனக்கு இது விடுதலை தாங்க, எனக்கு சுகமாக்குங்க, எனக்கு இது ஒரு தீர்வை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த சின்ன பிரச்சனைலேருந்து விடுதலையாக இருக்கு பதிலாக அந்த சின்ன பிரச்சனையை சொரியும் போது எப்படி தான் இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. எங்கள் சர்ச்சில் என் ஃப்ரெண்டோட சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். அவங்க கையில் பார்த்தா ஒரு வாட்ச் கட்டியிருக்கிற மாதிரி ஒரு புண்ணு. நான் தூரத்துலேருந்து பார்த்தா வாட்ச் தான் கட்டியிருக்கானா இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா பெரிய புண்ணு. அல்லேலூயா. அவனை பார்த்து கேட்டேன், டே என்னடா இவ்வளோ பெரிய புண்ணு கையில்? அவங்க அப்பா சொல்கிறார், அவர் என் ஃப்ரெண்டு, அது ஒன்றும் இல்லை, ஒரு கொசு கடிச்சிது, பையன் சொரிஞ்சு அதையே என்ன ஆக்கிட்டான். அல்லேலூயா. டேய் ஏன்டா சொரிஞ்ச இப்படின்னா, நல்லா இருந்துச்சு அங்கிள், சொரியும் போது எப்படி இருந்துச்சா? நல்லதா இருக்கும். பார்த்தா ஒரு வாட்ச் அளவுக்கு புண்ணு, ₹1 காயின் அளவுக்கு புண்ணாயிடுச்சு, சிகப்பாக இருக்குது. நான் கேட்டேன், ஏன்டா இப்படி பண்ண? கொசு கடிச்ச உடனே ஒரு ஓடமாசோ இல்லை தேங்காய் எடுத்து தேய்ச்சிருக்கலாம்லடா. இல்லை அங்கிள், அதை விட சொரியிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நேரங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யாமல், எப்போ தேவனை தேடணுமோ அவரை தேடாமல், எப்போ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கொடுக்காம, நாமளே சொரியும் போது நல்லா தான் இருக்கும், பரவாயில்லையே நல்லா இருக்கிறமா இருக்குன்னு சொரிஞ்சு கடைசியில் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவார், இதுக்கு ₹2000 செலவாகும். ₹1 தேங்காய் நல்லா முடிய வேண்டிய பிரச்சனை
எங்க போய் நிக்குதுங்க? ஆமா, என்ன ஜாக்கிரதை. கரெக்டா கவனிக்கிறான். அவன் பிரச்சனை வந்த உடனே அல்லேலூயா. எவ்வளவு முடிய வேண்டிய பிரச்சனைங்க, இஸ்ரவேலில் முடிய வேண்டிய பிரச்சனை. அல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்துல போய் விசாரிச்சிருந்தா, ஆண்டவரை தேடி இருந்தா இஸ்ரவேல்ல முடிஞ்சிருக்குங்க. இப்போ அதை செய்யாம ₹1 தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சொரிஞ்சு 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 இப்போ என்ன ஆயிடுச்சு? டாக்டர் சொல்றாரு, எப்பா இந்த இடத்துல இந்த மருந்து போடணும், இதை வச்சு கட்டணும், பில்லு எவ்வளோ? 2000. அப்போதான் நமக்கு யோசனையே வரும், ஐயோ ஒரு தேங்காயை தடவி இருக்கலாமே. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு தான் சொல்றேன், புரியுதா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலில் முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனைங்க எங்க கொண்டு வந்து விட்டாங்க? வனாந்தரத்தில். தண்ணி இல்லை, சாக போற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல இப்பமாவது வந்தியே. அல்லேலூயா. இப்பமாவது வந்தியப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை தேடாம இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட வந்து நில்லுங்க. இப்பமாவது ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே ஐ சரண்டர் கம்ப்ளீட்லி மை செல்ஃப் லார்ட், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு மேலே போறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லை, போதும் அலைஞ்சு திரிஞ்சது. வனாந்திரத்தில் தீர்வை தேடி தண்ணியை தேடி நம்ம அலைஞ்சு திரிஞ்சது போதுங்க. ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க. இப்போ மோவாப் சின்ன பிரச்சனையாகி தண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு தண்ணி கிடைச்சா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது எங்களுக்கு தண்ணி கிடைச்சா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு எப்படி தண்ணியில நிரம்பும்? மேஜிக் பண்ணுவாரா? ஆண்டவர் மேஜிக் பண்ண மாட்டாரு, அவர் அற்புதம் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் மேஜிக் பண்ண மாட்டார். உங்க வாழ்க்கையில ஐயோ மேஜிக் நடந்துராதா, அப்படி இப்படி ஒன்றும் நடக்காது. அற்புதம் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை 20வது வசனம் வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் அல்லேலூயா வந்ததினால் தண்ணி எந்த தேசம் வழியா வந்துச்சுங்க? இவங்க எந்த தேசம் வழியா போலான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, இவங்க போன போது வனாந்தரமா இருந்த தேசம், கர்த்தரை தேடி வந்தபோது வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம். அல்லேலூயா. 7 நாள் அலைஞ்சு திரியறான், ஒரு சொட்டு தண்ணி கூட சிக்கல. ஆனால் எந்த வனாந்தரம் இவர்களை சிறுமைப்படுத்தினதோ அதே வனாந்தரம் இப்ப கர்த்தரிடத்துல வந்த உடனே ஏதோ தேசம் வழியாய் தண்ணீர் வந்ததினால வாய்க்கால்களில் தண்ணீர் நிரம்பினது. விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. நீங்க கர்த்தரை தேடி அவரிடத்துல வந்து நின்னீங்கன்னா, இதுவரைக்கும் அலைஞ்சு திரிஞ்ச வனாந்திரம், அந்த வனாந்திரத்துல கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, ஆண்டவரே நாங்க 7 நாள் சுத்தினமே, ஒரு தண்ணி, ஒரு ஆறு, ஒரு குளம், ஒரு குட்டை, ஒன்னத்தையும் காணாமே. இது எப்படிப்பா? நாங்க எங்க கண்ணுக்கு தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு 18வது வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு, இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம்னு சொல்லல. இது கர்த்தரின் பார்வைக்கு அப்பா ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு சொல்லல. கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. அற்பம்னா என்ன தெரியுங்களா? சீப். வனாந்தரத்தில் 7 நாள் திரிந்து தண்ணி கிடைக்காம சாவர நிலைமையில இருக்கிற உனக்கு தண்ணியை தர்றது ஆண்டவருக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. நீ எப்போ தேவனை தேடி வந்து அவர் சமூகத்தில் வந்து நிக்கிறமோ அப்போ என் தாகத்தை தீர்ப்பது அவருக்கு அற்ப காரியம்.
என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? இந்த அற்ப காரியத்தை தாண்டா 7 நாள் உங்க சுயபலத்தில், உங்க சுய ஞானத்தில், உங்களுடைய நீங்க தெரிந்து கொண்ட வழியில தேடி 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 திரியுறீங்க. எதுக்குன்னா கர்த்தருக்கு எது அற்ப காரியமோ நீ அதைத்தான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதை தேடி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பார்வைக்கு இந்த திருச்சி பட்டணத்தில் ஒரு வீடு கட்டுறது பெரிய காரியம். உண்மைதான் ஏன் பார்வைக்கு. அல்லேலூயா. 1 கோடி ஆயிருங்களா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு? அப்போ என் பார்வைக்கு 1 கோடின்றது எனக்கு பிரம்மாண்டமான காரியம். கட்டி முடிச்ச உடனே சாட்சி சொல்லுவோம் பாருங்க, அந்த வீட்டில் நின்றுக்கிட்டு அல்லேலூயா, அந்த குடும்பம் மொத்தமாக அழுது வடைஞ்சு இப்படி பண்ணா அப்படி பண்ணா இதை கொடுத்துட்டார். ஏன்னா என் பார்வையில் அது பிரம்மாண்டம். நான்லாம் 1 கோடிக்கு வீடு கட்டுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், டே உனக்கு பயங்கர பிரம்மாண்டமாக தெரிகிற காரியம், உன் பார்வையில் கடினமாக தெரிகிற காரியம், உன் பார்வையில் ரொம்ப நெருக்கமாக தெரிகிற காரியம் எனக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் தேடி 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 அலைஞ்சு, ஆண்டவரே நான் தேடிட்டேன் எனக்கு கிடைக்கலன்னு நிற்கிற நீங்கள் எதை தேடி போனீங்களோ அந்த காரியம் கர்த்தருடைய பார்வையிலே அற்பமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போமாவது ஆண்டவர்கிட்ட வந்து நில்லுங்க. ஆண்டவரே நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் எனக்கு தண்ணி தரணும். இப்போ மோவாபியரை விட்டுட்டான், எனக்கு தண்ணி கிடைச்சா போதும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், தண்ணி மட்டும் இல்லை மோவாபியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது தண்ணி கிடைக்குமா ஆண்டவரே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணியும் தருவேன், மோவாபியரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ எதுக்கு இந்த வனாந்திரத்தில் திரிஞ்சிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆமே. நீ வனாந்திரத்தில் உன்னுடைய சுயபலத்தில் உன்னுடைய ஞானத்தில் வனாந்திரத்தில் வந்து மாட்டிட்ட தண்ணி இல்லாமல் உனக்கு தண்ணி கொடுக்கறது எனக்கு அற்ப காரியம். நீ எதுக்காக வந்தையோ அந்த காரியத்தையும் நிறைவேற்றி முடிப்பதும் எனக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வையில் பெரிதாய் பிரம்மாண்டமாக பயங்கரமாக தெரிகிற காரியம் கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம். எப்போன்னா நான் அவரை தேடி வந்து நிற்கும் போது, அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது, என்னை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நான் பெருசா பார்க்கிற காரியங்கள் அவருக்கு அற்ப காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீடு மட்டும் இல்லை, என் தேவையும் அவருக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. ஐயா நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே, நான் இப்படி கடன் வாங்கி வாங்கி இப்படி கடன் அக்யூமுலேட் ஆகி ஆகி இவ்வளோ பெரிய லட்சங்களெல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. நிறைய பேர் கடன் வாங்குறாங்களே, இந்த கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்கள கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் நான் ஒரு 5000 ரூபா தாங்க கடன் வாங்கினேன். எவ்வளோ வாங்கினாருங்க? 5000 ரூபா தான் கடன் வாங்கினேன். சரி, அப்புறம் அந்த 5000 ரூபா கடனை கட்டுறதுக்கு வட்டியோடு சேர்த்து கட்டும் போது 6500 ரூபா வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு 1500 ரூபா இன்னொருத்தட்ட கடன் வாங்கினேன். இப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 6500. அல்லேலூயா. அந்த 6500 வட்டியோட சேர்த்து கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கினேன். அந்த வட்டி என்னாச்சுங்க? இப்படியே வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வாங்கி வாங்கி அல்லேலூயா. இப்போ கடன் எவ்வளோ ஆயிடுச்சுங்க? எவ்வளோ ஆயிடுச்சுங்க? ஆமாம், 2 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கு 5000 ரூபா தேவை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் நின்றுருந்தா, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பான்னு கேட்டிருந்தா, ஆண்டவரே உங்கள்கிட்ட விசாரிக்கிறேன் நான் என்ன செய்யணும், என் தேவை சந்திக்கப்படணும்னு கேட்டிருந்தா உங்கள் பிரச்சனை 5000த்துலேயே முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் அவனை ஆசீர்வதிப்பேன்ப்பா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்த தெய்வன்னா உன் தேவையை சந்திப்பது எனக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவையை நிச்சயம் சந்திச்சிருப்பார். ஆமென். அதை விட்டுட்டு அங்கே போய் வாங்கலாமா, இங்கே போய் வாங்கலாமா? அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் பயங்கரமாக ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி வச்சுருவோம். ஆனால் சில ஜீனியஸ் இருக்கிறாங்க, அதாவது அவங்க தான் அதாவது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரை விட பயங்கர நாலேஜ். இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, அவங்களோட டாக்டர் மன்மோகன் சிங்கோட பயங்கர நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு.
அவங்க உடனே சொல்லுவாங்க, இப்பா இப்படிலாம் இருந்தால் நீ கடன்லாம் கட்ட மாட்ட, நீ ஒன்று பண்ணு, எல்லா கடனையும் மொத்தமாக அடைக்கிறதுக்கு என்ன பண்ணு, பெருசாக ஒரு லோனை போடு. அல்லேலூயா. ஆமாம், அனுபவிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இந்த மாதிரி சின்ன சின்ன கடனெல்லாம் எப்போ நீ கட்டி விடும், அதனால ஒரே லோனாக போடு, அவ்வளோதான், முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. அல்லேலூயா. ஆமாம், சொல்லுவாங்க சின்ன சின்ன கடன் தாங்க இருந்துச்சு, ஒருத்தன் ஐடியா கொடுத்தாங்க ஒரே லோனாக போட்டு எல்லாம் கட்டி முடின்னு. நானும் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணினேன், 1,80,000 ரூபா இருக்குது, லோன் போடணுங்க, 1 லட்சம் லோன் கொடுங்க அப்படின்னா. அவன் சொன்னான், சார் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 2 லட்சம் இருக்கு, எலிஜிபிலிட்டி 2 லட்சம் இருக்கு. எனக்கு மனசு கேட்கல, நமக்கு தான் எலிஜிபிலிட்டி 2 லட்சம் இருக்கு, சரி போடுவான் 2 லட்சம். எனக்கு தேவை எவ்வளோ, 80,000. அல்லேலூயா. 2 லட்சம் லோனை போட்டு இப்போ அவர் சொல்லுவார், சார் இப்போ பெனால்ட்டி சார்ஜஸ் மட்டுமே 1 லட்சம் இருக்குங்க. அல்லேலூயா. இது யார் கொடுத்த ஐடியா? ஆமாம், நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நமக்கு பிரச்சனை வந்து யார்கிட்டயே போய் சொன்னோம்னா உடனே அவங்க எக்கனாமிக் ஜீனியஸ் ஆயிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அல்லேலூயா, எங்கே போய் நிற்கணும், ஆண்டவரே மாட்டிட்டம்பா, ஏன் மதியினத்தில் மாட்டிட்டம்பா, எனக்கு விடுதலை தாங்க, என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொன்னால், கர்த்தர் என் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் சொல்கிற ஒரு சாட்சி, என்னோட வெரி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, மிக நெருங்கிய நண்பன், இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய மியூசிஷியனாக இருக்கிறார், நல்ல திறமையுள்ள மனிதன், இன்னைக்கு சென்னையில் பெரிய மியூசிஷியன் அவர். அப்போது நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக எனக்கும் அவருக்கும் பழக்கம் இருக்குது. நாங்கள் வாலிப நாட்களில் அவன் வெறும் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கார். எத்தனாவதுங்க? 8வது. அவனுடைய குடும்பம் எப்படின்னா, கடன் வாங்கியாச்சு பிரம்மாண்டமாக பண்ணிடணும். எப்படிங்க? கடன் வாங்கியாச்சு, ஆமாம், பர்த்டே கொண்டாடிடணும், கடன் வாங்கியாச்சு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படியே 5,000 கடன் வாங்கி, இங்கே கடன் வாங்க, அங்கே கடன் வாங்கி, 2,000 கடன் வாங்கி, 10,000 கடன் வாங்கி, இப்படியே கடன் வாங்கி 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 கடன் எவ்வளோ ஆயிடுச்சு தெரியுங்களா? 8 லட்சம். 5,000 10,000 வாங்கின கடன் வட்டிக்கு வாங்கி வாங்கி எவ்வளோ ஆயிடுச்சு? 8 லட்சம், 8.5 லட்சம். அல்லேலூயா. 8.5 லட்சம் கடன். ஆனால் இந்த சகோதரன் நல்ல ஜெபிக்கிற மனிதன். அவர் சொல்லுவார், எங்கள் வீட்டில் இப்படி கடன் வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கடன் வாங்குறதே பிடிக்க மாட்டேங்குது, எங்கள் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், எங்கள் அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. கடைசியில் 8.5 லட்சம் கடன் பெரிய இதாக வந்த உடனே அவங்க அண்ணன், நான் தனியாக போகிறேம்மா அப்படின்னு தனியாக போயிட்டான். அல்லேலூயா. இப்போ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவை பார்க்கணும், அவருக்கு மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் பண்ணணும். அப்போ சின்ன சின்ன மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் அவருக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுப்பேன். சாதாரண பெரிய வருமானம்லாம் இருக்காது, மாதமே மொத்தம் ஒரு 10,000 12,000 கூட வருமானம் இருக்காது. சாதாரண ஒரு மியூசிஷியனாக தான் இருந்தார். ஆனால் ஒரு நாளில் நானும் அவரும் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணோம். அவர் என்கிட்ட சொன்னார், ஜீவா, நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட காசு இருந்தால் அதை சொன்னேன், ஏன்னா எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, வாழ்க்கையில் நான் கடன் வாங்கவே கூடாது, இப்போ இந்த கடனை எப்படி அடைக்குன்னு எனக்கு தெரியல. ஜோம் பண்ணோம். அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தார், நான் இனி கடன் வாங்கவே மாட்டேன், சாப்பாடு இல்லைனா கூட வாங்க மாட்டேன். இந்த 8 லட்சத்தில் பாதி எப்படின்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அன்னையிலேருந்து சின்ன சின்ன சாதனை, சின்ன சின்ன வேலைகளை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு கர்த்தரிடத்தில் வந்து, ஆண்டவரே இனிமேல் நீங்கள் தான் எனக்கெல்லாம், இனி நான் என்னுடைய சுய பலத்தை சார மாட்டேன், இனி என் சுய ஞானத்தினால நான் நிற்க மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தாரோ, அன்றிலிருந்து கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே வருஷத்தில் 8.5 லட்சம் ரூபாய் கடனை வட்டியோட கட்டி முடிக்க 8வது படித்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் பலத்தை தந்தார். அல்லேலூயா. 8.5 லட்சம் ரூபா கொடுத்ததும் இல்லாமல் அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட், அவங்க அண்ணனுக்கு இருந்த கடன், அவங்க அம்மா எல்லா கடனையும் கட்டி முடிச்சு, அல்லேலூயா, 10 லட்சம் ரூபாய்க்கு லீஸ்க்கு ஒரு வீட்டை பார்த்து
அங்கே போக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எனக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படியா ஒரு வருஷத்தில் என்னையா பண்ணீங்க, மேஜிக் தான் நடந்துச்சா? அவர் சொல்லுவார், இல்லை ஜீவா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன நம்பி இத்தனை பேர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் எனக்கு பாட்டை கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாதாரண ஒரு பாட்டு பண்ணுனா 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வேணால் கொடுக்குறோம், நீங்கள் தான் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி 8வது தான் படிச்சிருக்காரு. இன்றைக்கி அவருக்கு என் பிள்ளை மாதிரி அவருக்கும் பிள்ளை இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அவர் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் காரெல்லாம் போய் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான், இனிஷியல் 2 லட்ச ரூபா கட்டிருங்க, 3 லட்ச ரூபா கட்டிருங்க, மீதி 8 லட்சம் லோனை போட்டுருங்க. அப்பயும் அவர் சொன்னாங்க, புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் அவங்க இன்னும் சொன்னாங்க, ஜீவா நாங்கள் கடன் வாங்க வேணான்னு இருக்கிறோம். நான் சொன்னேன், கார் தானியா, இஎம்ஐ தானியா, போடுங்கயா. இல்லை ஆண்டவர் தந்தா வாங்கிக்கிறோம். அல்லேலூயா. 10 லட்ச ரூபாயும் கடன் இல்லாமல் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷம் என்கிட்ட 10 லட்சம் இல்லை, என்கிட்ட 3 வருஷம் தான் இருக்குது. அதனால் அதை கட்டி இஎம்ஐ போட்டு கார் வாங்க இல்லை, இன்னும் அடுத்த வருஷம் 3 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்ன்ற விசுவாசம், நம்பிக்கை, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த மனுஷன் சென்னையில் வீடு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவன் சொல்லுவான், என்கிட்ட பைசாலாம் இல்லை ஜீவா, ஒரு சில லட்சங்கள் என்கிட்ட இருக்கும், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், நான் பேங்க்கில் லோன் வாங்கி நான் வீடு வாங்க மாட்டேன், கர்த்தர் என் கரத்தை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா நான் முழுவதுமாக அவரை நம்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்லையே ஆண்டவர்கிட்ட வந்துட்டா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக இந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார். ஆனால் நம்ம நாமளே அதை காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கிறோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு சொல்லி எல்லாம் போட்டு குழப்பி உழப்பி கடைசியில் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஆனால் அப்போமாவது ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பும். எப்படின்னா, எந்த வனாந்திரத்தில் இத்தனை நாள் அலைஞ்சு திரிஞ்சிங்களோ அதே வனாந்திரத்தில் இருந்து வருகிற தண்ணீர் உங்கள் தாகத்தை தீர்க்கும், உங்கள் மிருக ஜீவன்களின் தாகத்தை தீர்க்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த தண்ணி உங்கள் தாகத்தை தீர்க்குதோ அந்த தண்ணி தான் மோவாபியரை கலங்க பண்ணுகிற ரத்தமாய் மாறும். அல்லேலூயா. எனக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் மோவாபியரை கலங்க பண்ணுகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. 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 நான் முதல்ல ஒன்று சொன்னேன், இந்த 2 ராஜாக்கள் சண்டை போட்டு கிளம்பி போகிறாங்க, சண்டைக்கு கிளம்பி போகிறாங்க. 3ஆவதாக ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் தெரியுங்களா? இந்த ஏதோம் யார் தெரியுங்களா? ஏசாவுடைய சந்ததி. இந்த ஏசா யார் தெரியுங்களா? சிவப்பு கூழுக்காக தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை விற்று போட்டவன். என் தகப்பனுக்கு நான் தான் சேஷ்டம், அதெல்லாம் எனக்கு வேண்டாயா, அந்த கூளை மட்டும் எனக்கு கொடு, சிகப்பு நிறக்குள் எவ்வளோ சிவப்பா அழகாக இருக்குது, அதை கொடுத்துரு, இந்த இதை நீ வச்சுக்க அப்படின்னு விற்று போட்ட ஏசா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஏதோம் ராஜா ஒருவர் உண்டு. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சிவப்பு கூழுக்காக விற்கலப்பா, அதை நான் அவங்களுக்கு இலவசமாக கொடுத்து என்னை விட்டு போன, என் தகப்பனை விட்டு போன அவருடைய பிள்ளைகளை நான் திரும்ப திரும்ப சேர்த்துக்கொள்ள சிவப்பு ரத்தத்தை சிந்தி மீட்க நான் பூமிக்கு வந்தேன்னு சொல்லி வந்த தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடலனாலும் உங்களோட கூட வருகிற தேவன். அல்லேலூயா. நீங்க கூப்பிடல, ஏதோவின் ராஜாவை நீங்க கூப்பிடல, ஆனாலும் கூட வர்றான் வனாந்திரத்தில் உங்களோட கூட சேர்ந்து அளந்து திரிஞ்சு 7 நாள் என்னதான் நடக்குது, என்னதான் பண்றாங்க. அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். ஏதோம் ராஜா வந்ததுனால தான் ஏதோம் தேசத்தின் வழியாய் பிளவுண்ட கண்மலையாய் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலிருந்து திறக்கப்பட்ட ஊற்று நம்மை இதுவரைக்கும் நம்மை நடத்தி வருகிறது, இதுவரைக்கும் நம்மை பாதுகாக்கிறது, இதுவரைக்கும் நம்மை விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. நாம கூப்பிடலனாலும் நம்மோடு கூட வர ஒருவர் உண்டு. ஆமே. என் பிரச்சனைகளை அவர் தோள் மேலே தூக்கி சுமந்துக்கிட்டு, நீங்க சும்மா இருங்கப்பா, நான் தூக்கி சுமக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா, நான் உனக்காக கஷ்டப்படுறேன்ப்பா. என்ன தேவை? பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு அன்னைக்கு இருக்கல,
நான் உன் கூட வரேன்பா, வனாந்திரத்தில் வா, நான் அவன் கூட வர்றேன். அல்லேலூயா. மோவாபியருக்கு எதிராக நான் அவன் கூட வர்றேன். உன் பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என் கூட எங்க இருக்கிறாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கில், ஏதோ வனாந்திரத்திலையும் என் கூட இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் என் கூட இருக்கும்போது நான் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். வனாந்திரத்தில் எனக்கு தண்ணீரை தருவது அவருக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. நீங்க மோவாபியரை மறந்துருப்பீங்க, என்ன பிரச்சனையில ஆரம்பிச்சோன்றதை மறந்துருப்பீங்க. ஆனால் கர்த்தர் மறக்காத தேவன். ஆமென். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனை பெருசா வந்த உடனே நம்ம முதல்ல நடந்த பிரச்சனையை மறந்துடுவோம். ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஆண்டவர் இதையும் மறக்க மாட்டார், அதையும் மறக்க மாட்டார். ரெண்டுக்கும் ஒரே தீர்வு தான். ஆமென். உன் தாகத்துக்கும் தண்ணி தான், மோவாபியரை மடங்கரைக்கிறதும் அதே தண்ணி தான். அல்லேலூயா. எத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எத்தனை பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. என் தாகத்தை தீர்த்த தண்ணி மோவாபியரை வெட்டுண்டு விழ பண்ணினது. அல்லேலூயா. என் பாவத்தை மன்னித்த அவருடைய ரத்தம் சத்துருவை வெட்கப்பட்டு வெட்டுண்டு விழ செய்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தஞ்சம் நீங்க தான்ப்பா, என் அடைக்கலம் நீங்க தான்ப்பா. உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினால நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு முதல்லையே சொல்லிட்டேன்னா கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய ஞானத்தினால நான் தெரிந்து கொண்ட வழி, என்னுடைய சுய புத்தியை சார்ந்து இன்னைக்கு வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிகிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இப்பயும் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. என்கிட்ட வந்துருங்க, எனக்கு இது அற்ப காரியம். நீங்கள் போட்டு பசஞ்சு உழப்பி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், என்கிட்ட வாங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்தா கர்த்தருக்கு அது அற்ப காரியம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்குற காரியங்கள், நீங்கள் பெருசாக பார்க்குற பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஜீவாயினர் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்றீங்களா? என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா.
தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா நீர் என்னோடு இருப்பதினா. காலை வேளையில ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது அவருக்கு அற்ப காரியம். உங்க வாழ்க்கையை மாத்துறது அவருக்கு அற்ப காரியம். ஆமென். உங்களுக்கு சுகத்தை தருவது அவருக்கு அற்ப காரியம். உங்க தேவைகளை சந்திப்பது அவருக்கு அற்ப காரியம். உங்க சூழ்நிலையை மாத்துறது அவருக்கு அற்ப காரியம். நாம நினைக்கிறோம் இது எப்படி ஆகும், இது அப்படி ஆகும். ஐயோ, என் முன்னாடி பெரிய எரிகோ கோட்டை, என் முன்னாடி திரண்டு கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். ஆமே, யோர்தானிலே வழி உண்டாக்குவது அவருக்கு அற்ப காரியம். பெரிய எரிகோ கோட்டையை தகர்த்து தரைமட்டமாக்குவதும் அவருக்கு அற்ப காரியம். உங்க வாழ்க்கையில இருக்கிற எரிகோவையும் யோர்தானையும் ஆமென் வழி உண்டாக்குவது, தகர்த்து போடுவதும் அவருக்கு அற்ப காரியம். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் தள்ளாதவர். ஆண்டவரை தேடாம நீங்க உலகத்தை தேடி, மனுஷங்களை தேடி, உங்க பலத்தை நம்பி தேடி தேடி அலைஞ்சு கடைசியில் ஐயோ ஒண்ணுமே இல்லை, முடிய போகுது அப்படின்ற சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த சூழ்நிலையில வந்தாலும் உங்க சூழ்நிலையை மாற்றுவது எனக்கு அற்ப காரியம், எனக்கு அற்ப காரியம். விசுவாசிக்கிறவங்களை மட்டும் கையை உயர்த்து. உங்களை நம்புறேன்பா. எந்த சூழ்நிலையில உங்களை நம்புறேன், உங்களை மட்டும் நம்புறேன்பா. எனக்கு தண்ணீரை தருவதும் அதே தண்ணீரை கொண்டு மோவாபியரை முறியடிப்பதும் உமக்கு அற்ப காரியம். என் தாகத்தை தீர்க்கிற தண்ணி, என் சத்துருவை இடற பண்ணுகிற தண்ணி, என் தேவையை தீர்க்கிற தண்ணி, என் சத்துருவை யாரு எனக்கு விரோதமா கலகம் பண்ணினாங்களோ அவங்களுக்குள்ளே கலங்க பண்ணுகிற தண்ணீர். நல்லா கவனிச்சு பாருங்க. மோவாபியர் கலகம் பண்ணினார்கள், ஆனா கர்த்தர் வனாந்தரத்தில் தண்ணீரை தந்து அவர்களை கலங்க பண்ணினார். அவர்கள் முறிந்து ஓடி போனார்கள். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்திலேயே கர்த்தரிடத்துல விசாரிக்க, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க, எல்லாவற்றையும் உம்மை கொண்டு ஆரம்பிக்க, நீரே எங்களுடைய துவக்கமா இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும், என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நீங்க பாடுங்க. என் தஞ்சம் நீரே, என் அடைக்கலமே, என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் மாத்திரமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. சொல்லுங்க, என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம். வனாந்திரத்தில் உங்களை நம்புறேன்பா. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எப்படி ஆகும்? என் தேவனாலே எல்லாம் கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் அடைக்கலமே, நான் நம்பும் தேவன் மாத்திரமே, நான் நம்பும் தேவன் நீர் மாத்திரமே. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களினால, எங்களுடைய ஆண்டவரே பாவங்களினால, நாங்கள் இன்னும் விட்டு விலகாத எரேபியாமின் பாவங்களினால தான் இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள்
நான் எதை செய்யணுமோ அதை செய்யாம அநேக நேரங்களில் என்னுடைய சுய புத்தியை சார்ந்து, என்னுடைய சுய பலத்தை, என்னுடைய மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு, மனுஷங்களை நம்பி, உலகத்தை நம்பி ஆண்டவரே வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்பா. இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வனாந்தரத்தை மாற்றுவது உமக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் எங்கள் கையில ஒப்பு கொடுப்பது உமக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால நிரப்புவது உமக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. இது எப்படி மாறும்? ஐயோ, இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி மாறும்? உமக்கு அற்ப காரியம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன் நீ. அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம் நீ. வனாந்தரமாய் போன ஆண்டவரே, கரளையாய் போன அலைந்து திரிகிற எங்க வாழ்க்கையில நீரூற்றுகள் உண்டாகட்டும். இந்த காலை வேளையில எங்கள் தாகம் தீர்க்கிற நீரூற்றுகள் உண்டாகட்டும். எங்கள் தாகத்தை தீர்க்கிற நீரூற்றுகளாய் மாத்திரமல்ல, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி கலகம் பண்ணுகிற சத்துருவை கலங்க பண்ணுகிற நீரூற்றுகள் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அர்ப்பணிப்புல ஆண்டவரை நிலை நிறுத்துங்க. ஆண்டவரே, இதுல நடக்க பண்ணுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். நாளில் எங்களோட பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கை கொள்ள, எங்க விசுவாசத்துல உறுதியாய் தரித்து நிலைத்திருக்க ஆவியானவரே எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. மாலை கூட்டங்களை ஆசீர்வதிங்கப்பா. அநேகரை கொண்டு வாங்க, அநேக வாலிபர்களை கொண்டு வாங்க. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.